அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவில்களில் கொடுக்கும் எலுமிச்சம் பழத்தை மறந்தும் இப்படி பயன்படுத்தி விடாதீர்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவல். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இது. கோவில்களில் கொடுக்கும் எலுமிச்சம் பழத்தை நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க. எலுமிச்சம் பழத்திற்கு எந்த அளவிற்கு மருத்துவ குணங்கள் இருக்கோ அதே அளவிற்கு தாந்திரிக குணமும் இருக்கு. தாந்திரிகத்தில் எலுமிச்சம் பழத்திற்கு ராஜகனின்னு பெயர் இருக்கு. நேர்மறையான அதாவது பாசிட்டிவான எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய ஆற்றலும் தீய சக்திகளை நெகட்டிவ் போர்சஸை நிர்மூலமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த எலுமிச்சம் பழத்திற்கு உண்டு. கோவில்களிலிருந்து கொடுக்கப்படும் எலுமிச்சம் பழத்திற்கு அதீதமான சக்திகள் உண்டு. குறிப்பாக அம்மன் கோவிலிலிருந்து கொடுக்கப்படும் எலுமிச்சம் பழத்திற்கு அம்மனுடைய பரிபூரணமான அருளும் சக்தியும் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட எலுமிச்சம் பழத்தை வீட்டில் நாம் வைத்திருப்பதே நேர்மறையான சக்திகளை அதிகரிக்கும். காரணமே இல்லாமல் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போறவங்க, எடுத்த காரியம் அனைத்திலும் தடைகளை ஃபேஸ் பண்றவங்க, பணவரவில் தடை, குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் கலகங்கள் இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை நீங்க உக்ரமாக இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல இருந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில நீங்க வைங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த பழத்தை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டின் பூஜை அறையில வைக்கணும். அந்த பழம் முழுமையாக காய்ந்ததற்கு பிறகு எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலையில தூக்கி போடலாம். அல்லது கால்படாத இடங்கள், செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல அந்த எலுமிச்சம் பழத்தை நீங்க தூக்கி போடலாம். ஒவ்வொரு வாரமும் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு இதை நீங்க செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேறும். காரிய தடைகள் அனைத்தும் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலும் ஒற்றுமை அதிகரிக்கும். அம்மனுடைய பாதத்துல அல்லது மடியில வச்சு இந்த பழத்தை நீங்க கொண்டு வரணும். எந்த அம்மன் கோவில்ல இருந்து வேணாலும் இந்த பழத்தை நீங்க வாங்கிட்டு வரலாம். உக்ரமான அம்மனாக இருந்தால் இன்னமும் விசேஷம், அதிகமான பலன்கள் கிடைக்கும். உதாரணத்திற்கு அங்காள பரமேஸ்வரி, காளி, பிரத்யங்கரா, வாராகி, முத்துமாரியம்மன், செல்லியம்மன், மாசாணி அம்மன், துர்க்கை அம்மன் போன்ற சன்னதிகள்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வரலாம். இன்னும் நிறைய அம்மன் கோவில்கள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இவர்களை தவிர்த்து எந்த அம்மன் கோவிலிலிருந்து வேணாலும் நீங்க எடுத்துட்டு வரலாம். தனித்தனியாக நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்ததாக அதிகமான கண் திருஷ்டி இருக்கிறவங்களும் இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டின் தலைவாசலுக்கு மேல சிவப்பு நிறம் அல்லது மஞ்சள் நிற துணியில இந்த எலுமிச்சம்பழத்தை கட்டி நீங்க தொங்க விடுங்க. ஒரு நாள் மட்டும் இதை செய்தால் போதாது. குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு ஒரு முறையாவது பழத்தை வாங்கிட்டு வந்து வாசலின் மீது நீங்க கட்டணும். மாற்றும் பொழுது ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பழைய எலுமிச்சம்பழத்தை நீர்நிலைகள் அல்லது கால்படாத இடமாக பார்த்து தூக்கி போட்டுருங்க. செவ்வாய், வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல பழத்தை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டின் தலைவாசலுக்கு மேல கட்டணும். எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க கட்டலாம். அடுத்ததாக கோவில்களில் இருந்து கொடுக்கப்பட்ட எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி அல்லது தாந்திரிகங்களுக்காக நீங்க பயன்படுத்தும் எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, சில நாட்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சிருக்கும் பொழுது அது காய்ந்து போகணும். அப்படி காய்ந்து விட்டால் வீட்டில் நேர்மறையான பாசிட்டிவான சக்திகள் இருப்பதாக அர்த்தம். அதற்கு மாறாக அந்த எலுமிச்சம்பழங்கள் கெட்டு போயிடுச்சு, அதாவது அழுகி போனால் வீட்டில் கொஞ்சம் எதிர்மறையான சக்திகள் இருப்பதாக அர்த்தம். பழம் அழுகிவிட்டால் உடனடியாக நீர்நிலைகள் அல்லது கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. ஒரு முறை அழுகி போகுதுன்னா அது பழத்தினுடைய தன்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ரெகுலரா இந்த எலுமிச்சம்பழங்கள் அழுகி போகுதுன்னா ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு. வெள்ளிக்கிழமையில காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல பசுங்கோமியத்தை வீட்டில் நீங்க தெளிச்சு விடணும். வீட்டின் அனைத்து அறைகளிலும் இந்த கோமியத்தை நீங்க தெளிச்சு விடுங்க. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் காலை அல்லது மாலை நேரத்துல நெருப்பில் போடப்படும் சாம்பிராணி தூபத்தை நீங்க போடுங்க. அதுல கொஞ்சமா வெண்கடுக நீங்க ஆட் பண்ணுங்க. வெண்கடுகு தூபம் போடுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் உடனடியாக விலகும். எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் இந்த வெண்கடுகு சுலபமாக கிடைக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இதையும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எளிமையான இந்த 2 பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும். எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டிற்குள்ள நுழையவே முடியாது. இதை தவிர்த்து வாய்ப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் வெட்டி வேரை மஞ்சள் நிற துணியில கட்டி வீட்டின் நிலைவாசலுக்கு மேல நீங்க தொங்க விடுங்க.
இந்த வெட்டிவேர் இயற்கையான தெய்வீக மனத்தை வீசக்கூடிய ஒரு பொருள். வெட்டிவேரை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. வெட்டிவேர் இருக்கக்கூடிய இடத்தில் நேர்மறையான ஆற்றல்கள் மட்டும் தாங்க இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். சோ கோவில்கள்ல இருந்து வாங்கிட்டு வரும் எலுமிச்சம்பழம் அழுகிடுச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் ரெகுலரா அழுகிட்டே இருந்தால் மட்டும்தான் இதை நீங்க செய்யணும். சோ கோவில்ல இருந்து கொடுக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில நீங்க வைக்கலாம், அல்லது வீட்டின் நிலைவாசலுக்கு மேல நீங்க மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு நிற துணியில கட்டி தொங்க விடலாம். மூன்றாவதாக அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஆனால் இதுல நோட் பண்ண வேண்டிய ரொம்பவுமே முக்கியமான விஷயம், பொதுவாக லெமன் ஜூஸ் குடிக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு ஆட் பண்றது சில பேருக்கு வழக்கமாக இருக்கும். ஆனால் கோவில்களிலிருந்து பிரசாதமாக கொடுக்கப்படும் இந்த எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிந்து நம்ம குடிக்கும் பொழுது அதுல உப்பு ஆட் பண்ண கூடாதுங்க. சர்க்கரை, தேன் அல்லது வெல்லத்தை மட்டும் தான் நம்ம கலக்கணும். நாட்டு சர்க்கரை, பனம் கற்கண்டு, பனவெல்லம்னு எதை வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உப்பை மட்டும் நம்ம ஆட் பண்ண கூடாதுங்க. இதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. சோ கோவில்ல இருந்து கொடுக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை நீங்க தாராளமாக சாறு பிழிந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அடுத்ததாக எலுமிச்சம்பழம்னாலே நிறைய பேர் அதை திருஷ்டி கழிக்க பயன்படுத்துவோம், அல்லது தாந்திரிக முறைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கோவில்களிலிருந்து கொடுக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி சுத்த பயன்படுத்த கூடாதுங்க. சில தாந்திரிகங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் சாஸ்திர குறிப்புகள்ல இருந்து எடுக்கப்பட்ட தாந்திரிகங்கள் மற்றும் சித்தர்களால் கொடுக்கப்பட்ட தாந்திரிகத்திற்கு மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய தாந்திரிக முறைகள் சித்தர்களால் வழங்கப்பட்டது. அதுவும் கோவில்களிலிருந்து கொடுக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தக்கூடிய அனைத்து தாந்திரிக முறைகளும் சித்தர்களால் கொடுக்கப்பட்டது அல்லது சாஸ்திர குறிப்புகளால் எடுக்கப்பட்டது தாங்க நம்ம அப்லோட் பண்ணுவோம். கோவில்ல இருந்து கொடுக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை கட்டாயமாக திருஷ்டி சுத்துவதற்கு பயன்படுத்தவே கூடாதுங்க. அடுத்ததாக நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணக்கூடிய இன்னொரு கேள்வி, கோவில்களிலிருந்து நமக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்தை வெளியாட்களுக்கு கொடுக்கலாமா, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கொடுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்கிறீங்க. தாராளமாக நீங்க கொடுக்கலாம், தவறே கிடையாதுங்க. யாருக்கு நீங்க கொடுத்தாலுமே இப்ப நம்ம பார்த்த சில முக்கியமான தகவலை நீங்க சொல்லிடுங்க. அதாவது ஜூஸ் போட்டு குடிக்கிறதாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. அதே போல திருஷ்டி சுத்துவதற்கு இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கொடுங்க. எலுமிச்சம்பழம் பிரசாதத்தை யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அடுத்ததாக அதிகமாக எதிரிகளால் தொல்லைகளை ஃபேஸ் பண்றவங்க, அது தொழில், உத்தியோகம், வியாபாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, மூன்றாவது நபரால் குடும்பத்தில் கலகங்கள், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றவங்க 21 அல்லது 54 அல்லது 108 எலுமிச்சம்பழங்களை மாலையாக கட்டி உக்கிரமான அம்மனுக்கு அந்த மாலையை சாத்திட்டு உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையை நீங்க செய்யுங்க. கடைகள்ல ரெடிமேடா இந்த மாலையை வாங்குவதை காட்டிலும் உங்களுடைய கையால இந்த மாலையை நீங்க கோர்க்கணும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை நாட்களில் இந்த மாலையை நீங்க போடணும். குறைந்தது இப்ப நம்ம பார்த்த தினங்கள்ல 3 முறை இந்த மாலையை நீங்க போடுங்க. எவ்வளவு எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் அது காணாமல் போய்விடும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய கையால நான் கட்டின எலுமிச்சம்பழ மாலை. அமாவாசை அன்னைக்கு வராகி அம்மனுக்காக இந்த மாலையை நான் கட்டினேங்க. காஞ்சிபுரம் பக்கத்துல பல்லூர்னு ஒரு கிராமம் இருக்கு. மிகவும் பழமை வாய்ந்த வராகி அம்மனுடைய சன்னதி அங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு தான் இந்த மாலையை நாங்க சாத்தணும். 54 எலுமிச்சம்பழங்களால் கட்டப்பட்ட மாலை இது. நம்முடைய கையால் இந்த மாலையை கோர்க்கும் பொழுது முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் நீங்க கோர்க்கும் பொழுது எந்த தெய்வத்திற்காக அந்த மாலையை நீங்க கட்டுறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லிட்டே எலுமிச்சம்பழத்தை நீங்க கோர்க்கணும். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. தேவைப்படுறவங்க இதை நீங்க செய்யுங்க. எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க மட்டும் தான் இதை செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது நிறைவேறினதற்கு பிறகு இந்த மாலையை நீங்க போடலாம். எந்த கோரிக்கையும் இல்லாதவங்க கூட அம்மனுடைய அருளை பெறுவதற்காக இந்த மாலையை நீங்க அணிவிக்கலாம். எலுமிச்சம்பழ மாலைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குங்க. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்க செய்யுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.